எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து திருச்சியில விஜய் அவர்கள் ஒரு ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு ஒரு மீம் பார்த்துருந்தேன். இந்த பக்கம் எம்ஜிஆருடைய சிலை, இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் மாலை போடுற மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருந்தது. எப்படி இருந்தது? எல்லாரும் ஃப்ரேமை பாருங்க ஜின்னு அந்த டெம்ப்ளேட்டை இப்போ வைரலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பாட்டு பாடி இருந்தாரு. அந்த மாதிரி நேத்து நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பா அங்க திருவிழா மாதிரி இருக்க போகுது, களை கட்ட போகுது அப்படின்றதான். அந்த நேத்து அங்க நின்னக்கூடிய அந்த மரக்கடை அப்படின்ற ஒரு விஷயம் முதலாக அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அங்க நடக்கும் பொழுது நம்ம அங்க போயிருந்தோம். அப்பயே அங்க அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வரவேற்பு, மிகுந்த மகிழ்ச்சியோட விஜய் அவர்கள் திருச்சியில தான் தொடங்கினார். நேற்றும் அதுதான் நடந்திருக்கு. அவர் இங்கிருந்து செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ரோட் ஷோ ரொம்பவே அழகா இருந்தது அப்படின்னே சொல்லணும். விஜய் அவர்கள் எழுந்து அதுதான் சொல்றேன், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் காத்துட்டு இருந்தாரு. இப்படி பண்ணும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கதான் இருப்பாங்க. அந்த மரக்கடையிட்ட எல்லாருமே ஒன்று சேர மாட்டாங்க. இதுவே அவர் வந்து உள்ள இருக்காரு, காருக்குள்ள இருக்காரு, அந்த வாகனத்துக்குள்ள இருக்காரு, வெளியே வரல அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்துல அந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இருக்குல்ல, அங்க வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே பெரிய கூட்டம், பெரும் அளவுல கூட்டம் சேர்ந்துரும்ல. நேத்தும் கூட்டம் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த வழிநடுவே இருந்து விஜய் அவர்களை பார்த்து அவங்க மகிழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருந்தா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள், சின்ன சின்ன அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம். விஜய் அவர்கள் ரொம்ப அழகா, அன்பா, பாசமா தன்னோட பிரச்சாரத்தை திருச்சியில மனு தாக்கல் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக தான் அதை நம்ம பார்க்கணும். குறிப்பா அவரு வரும்பொழுது இந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து விஜய் அவர்களும் ரொம்ப ரெக்வஸ்டாகவும் கேட்டாங்க. தம்பி தங்கைகளிடம், தோழிகளிடம்லாம் கேட்டுட்டாரு. இருந்தாலும் ஆர்வின் மிகுதி, அன்பின் மிகுதி, ஒன்றும் பண்ண முடியாது, பின்னாடியே பின்தொடர்றது வழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இருசக்கர வாகனத்துல வந்த ஒரு குடும்பத்தார் வந்து தவறி கீழே விழுந்துருவாங்க. விஜய் அவர்கள் பார்வைக்கு அது பட்டதுமே உடனே வண்டியை நிறுத்த சொல்லுவார். இப்போ எல்லாரும் போய் நின்று பார்த்தது எல்லாமே மீறி அவர் ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, இவர் வந்து சிலர்லாம் சொல்றாங்க அது வந்து செட்டப்பு, இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யதார்த்தமா அந்த பிரிட்ஜு கீழே போனாங்க. ஏன் அந்த இடத்துல அப்படி நடக்குதுன்னா, அது குறுகிய சாலை தான், பிரிட்ஜ் அப்படின்னால குறுகிய சாலை தான். அப்படின்றப்போ எல்லா வாகனங்களும் முன்பின் ஒன்று ரொம்ப கூட்ட நெரிசல் ஆகவும் இந்த வாகனத்தில் இருக்கவங்க தடுமாறி கீழே விழுறாங்க. அதை பார்த்ததுமே வண்டியை நிறுத்த சொல்றாரு ஓட்டுநர்கிட்ட. உடனே இறங்கி போயிட்டு ஓகேவா, சேஃபா அந்த பெண்ணை கை கொடுத்து தூக்கிட்டு ஓகேவா இருக்கீங்களா, பரவாயில்லையா அப்படின்ட்டு. நடுவில் நல்லா பாருங்களேன், இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டோ கூட இருந்தால் எடுத்து நீங்க பாருங்க. இந்த வீடியோ இருந்தா விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஒருத்தர் போய் கன்னத்தை பிடிச்சி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு விஜய். டேய் அவரே நினைப்பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கு, என்னடா பண்றீங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் அவரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து ஒரு அதான் சொல்றேன், தம்பியா, அண்ணனா, மாமனா, மச்சனா, மைத்துனன்ற மாதிரி அவர் அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, ஒருத்தர் கணத்தை பிடிச்சி மகராசனே அப்படின்ற மாதிரி தான். அதெல்லாம் வந்து இது ரொம்ப ரேராக தான். நடிகர்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல்வாதி கிடைக்கிறதுன்ற ரொம்ப ரேரு. அது ஈஸியாக வராது, டக்குன்னு வராது. எடுத்ததுமே அரசியலுக்குள்ள வந்திருக்காருல்ல, இது டக்குன்னு வராது. ஆனால் இவர் 30 வருஷமா 33 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு அன்பை கொடுக்குறாங்களே, அது பெரிய விஷயம் தான். அரசியல்வாதியாகவும் ஜெயிச்சிட்டாருன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதை முடிச்சுட்டு மறுபடியும் வாகனத்து மேலே ஏறி பிரச்சாரத்தை, அதாவது இந்த ரோட் ஷோவை தொடர்றாரு. நாமினேஷன் தாக்கல் அங்கே போயிட்டு கொடுக்கும் பொழுது அங்கே தான் சில பல விஷயங்கள் வேறுபடுது. என்னன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நாமினேஷனில் வந்து தன் மீது 2 வழக்குகள் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் ஹைலைட்டாக நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. அது என்ன வழக்கு, எதனால வழக்கு, ஏன் வந்து பெரம்பூரில் கொடுக்கல, நீங்க மட்டும் கொடுத்துருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு அது ஒரு தனிப்பட்ட முறையில் விஷயங்களா போயிட்டு இருக்கு. அதை ஒதுக்கி வச்சிருங்க. அவர் வந்து இருக்கிறது எல்லாமே உண்மைத்தன்மை என்னன்றது எல்லாமே கொடுத்துறாரு. வாகனத்துல இருந்து தனக்கு எவ்வளோ கடன் இருக்கு, நான் யார் யாருக்குள்ள எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், என்னோட கையிருப்பு எவ்வளோ, அசையும் சொத்து, அசையா சொத்துன்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. திருச்சியிலும் ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்டைலா அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் கொடுக்குறப்ப டக்குன்னு பேப்பர் எழுதி சைன் போடுவார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயும் நாமினேஷன் தாக்கல் முடிஞ்சிருச்சு. நேராக கூட்டத்துக்கு போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற ஒரு விஷயம்தான். என்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த வசனத்தை சொன்னாங்களோ, எல்லா அழகா இருக்கிற இடத்துலையும் அதை வசனங்கள் கரெக்டாக பொருந்தும். நேற்று அழகாவே பொருந்திருந்தது. என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களோட சிலைக்கு எதிராகவே விஜய் அவர்களின் வாகனம் நிற்கிது. அங்கே தன்னோட பிரச்சாரத்தை தொடங்குறாரு. பின்னாடி அவரு ரெட்டலையை தூக்கிட்டு அவரோட ஸ்டைல நிற்கும் பொழுது இந்த பக்கம் விஜய் அவர்கள் அவர் கடைசியா எப்படி
எவ்வளவு மனமுருகி விஜய் அவர்கள் இந்த பேசின ஸ்மைலோட தான் பேசினாரு. அங்க இருக்கக்கூடிய குறைகளை சொன்னாரு. நம்ம வந்தா என்ன பண்ணுவோம்னு சொன்னாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விஜய் உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கை கூப்பி கேட்கிறாரு. ஸோ இது அவங்க வீட்டு பிள்ளையா நான் ஒரு வாய்ப்பு கேட்கறேன்றதான். அதை பரப்புரை முடிச்சதுமே வந்து எம்ஜிஆர் சிலைக்கு ஒரு மரியாதை செலுத்துறாரு. மாலை அணிவிச்சிட்டு அதே கையை தூக்கி சொல்றது, இது எல்லாமே ஈஸியா இன்னும் கனெக்ட் ஆகுன்ற. இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா தான் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது, கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் யாராவது ஒருத்தர் இந்த ஆர்வ குளர் இவ்வளவு கூட்டம் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல காலனியோடலாம் சில பேர் ஏறிடுவாங்க. இந்த மனுஷன் இங்க மட்டும் இல்ல, முதல் முறையா அவங்களோட கட்சி அலுவலகம் தொடங்கும் பொழுதுமே கூட மூத்த தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிக்கும் போது காலனியை கழட்டிட்டு தான் பண்றாரு. சமீபத்துல நட்சத்திர விடுதியில இந்த மாதிரி மலர் தூவுங்க அப்படின்ற பொழுதும் அவரோட காலனியை கழட்டி வச்சு தான் போறாரு. இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காரு விஜய் அவர்கள். யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுன்றது ரொம்ப கவனமா இருக்காரு. நேற்று அவருக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நாள். 2 இடங்களையும் மனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. 2 ஊரும் என்னோட ஊரு, நான் வந்துட்டேன், என்னை பாத்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டேன். விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு, அந்த ஓட்டை வந்து எப்படி வாங்குவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயுமே விஜய் அவர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எனக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு அவர் கையெடுத்து கும்பிட்டு ஸ்மைலோட தான் கேட்கிறாரு. ஆனா அந்த விஷயங்கள் ரொம்ப ஹைலைட் ஆகுதோ, அதிகமா அந்த வீடியோஸை பார்க்க முடியுது. இல்ல தனியா வந்திருக்கேன், எவ்வளவு வழிகளோட வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாரையும் மீறி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அதான் சொல்றேன், இந்த ஆயத்தை கடைசியா பயன்படுத்துவோம்னு நினைச்சோம். ஆனா இப்பயே அதை பயன்படுத்தணும். காரணம் என்னன்னா, என்னால இதுக்கு மேல என்னால எப்படி கேட்க முடியும்? சிலிண்டர் தட்டுப்பாடுன்றாங்க, நான் வந்து 6 சிலிண்டர் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நேத்துல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது எங்க நடக்கிற பிரச்சனை, இப்படி எப்படி இது வந்து தீர்வு சொல்ல முடியும்னா சொல்றாங்க. முன்னிருப்பு வச்சிருக்கணும் அப்படின்றதான் அவரோட கான்செப்ட்ல இது சொல்லப்பட்டுச்சு. அதனால நான் எல்லாமே சாத்தியப்படுத்தி நான் தரேன். ஸோ அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன். இன்னொன்னு, தொடர்ச்சியா அப்படி பேசும் பொழுது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்க வேலையிலையா இருக்கட்டும், அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையிலையா இருக்கட்டும், எங்கேயுமே அவர் சோர்வு பெறல. அவங்களை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் அவர் இன்னும் ஊக்கமாக தான் உணர்றாரு. ஸோ அதன் வெளிப்பாடாக தான் நேற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். குறிப்பாக பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. திருச்சியை சார்ந்து அவருக்கு திருச்சி மிகப்பெரிய நெருக்கமான ஊராக தாங்க அவர் பார்க்குறாரு. நம்மளாம் வந்து வெவ்வேறு ஊர்களில் சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாவட்டத்தில் அவருக்கு பெரிய இது இருக்குது, அவருக்கு பெரிய ரிலேட்டிவ்லாம் இங்கே தான் இருக்காங்கலாம் இப்போ அதிகமாக பேசப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணுறாருல்ல, அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு பாண்டிச்சேரியில விஜய் அவர்கள் களம் இறங்குறாரு, என்ன எதிர்பார்க்கலாம்? இப்பயே நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. 4 இடங்கள்ல மட்டும்தான் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க கேட்டது நிறைய இடங்கள், ஏன் இத்தனை இடங்கள் விஜய் அவர்களுக்கு பாண்டிச்சேரியிலுமே வந்து ஒதுக்குறாங்க, விஜய் அவர்களை நிராகரிக்கிறாங்களான்ற மாதிரிலாம் பாக்குறோம். 5ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்தாங்க. தாவேகா சார்பாக புதுச்சேரி முழுவதுமே எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்றோம். விஜய் அவர்கள் அவரோட வாகனத்தில், தனிப்பட்ட வாகனத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு. ரோட் ஷோ அப்படின்னு கேட்கும்போது ரோட் ஷோக்கு அங்கே அனுமதி இல்லைன்ட்டாங்க. குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டுமே வந்து நீங்கள் பிரச்சாரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற அனுமதியும் அங்கே இருக்கக்கூடியவங்க தேர்தல் ஆணையமும் வழங்கியிருக்கு. இப்போ இதை கேட்கும் பொழுது ஏன் 5ஆம் தேதி இல்லை, 4ஆம் தேதியே முன்கூட்டியே ஒரு நாள் வர சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே மோடி அவர்கள் வரதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் வரதாகவும் இந்த மாதிரியான சில நிபந்தனைகள் இருக்கு. அதனால முன்கூட்டியே ஒரு நாள் விஜய் அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரியான குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ப இவங்க நாளைக்கே போயிட்டு அங்கே குறிப்பிட்ட அனுமதி வழங்கப்பட்ட இடத்துல பண்றாங்களா அப்படின்றதா இப்போதைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆவலா இருக்காங்க. அங்கே நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தெரியும், அதுவே மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பலத்த பாதுகாப்போடையும் பதட்டம் இல்லாத ஒரு இதாகவும் பாண்டிச்சேரி வெற்றிகரமாக அமைஞ்சது. அதன் தொடர்ச்சியா, ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிருச்சு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும். எப்ப இவர் வருவாரு, என்ன பிரச்சாரம் பண்ண போறாரு, அங்க என்னென்ன செய்ய போறாருன்றத ஆவலோட அந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சி திருவிழா முடிஞ்சுல, அடுத்து பாண்டி திருவிழா தொடங்க போகுது. இவங்க சைட்ல இருந்து இன்னைக்கு மாலைக்குள்ளார அறிவிக்கிறதாவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது. விஜய் அவர்கள் வந்து ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்றாருன்னு ஒரு விஷயம் நடுவில் ட்ரெண்ட் ஆச்சு. அது எதுக்காக, ஆன்லைன்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு அங்க ஒரு விமர்சனம் வந்திருந்தது இல்லையா? உண்மையாவே ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ண போறாரா, பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்குற உங்களுக்கே தெரியுதுல. ஆன்லைன் அப்படின்றது அதை கடந்து போயிருங்க. இது என்ன திட்டவட்டம் அப்படின்னா, ஒரு 5 நாட்களுக்கு ஒரு முறை வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, எல்லா தொகுதிக்கும் ஒரு பயணிக்க போறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாம் பயணிக்க போறாரு தான். எல்லாருமே ஆன்லைன்ல, அதாவது அவங்களை கனெக்ட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நிலவரம், என்ன பாசிட்டிவ் போயிட்டு இருக்கு, என்ன நெருக்கடிகள் இருக்கு, மக்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு, எந்த தொகுதியில என்ன ரிசல்ட் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க அவங்களோட தான் ஒரு மீட்டிங். அதை தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். மற்றபடி அது எப்படி நடக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொன்று, அவரோட காணொலி ஒன்று வெளியிட போறாங்க.
வரக்கூடிய தேர்தல் எவ்வளவு முக்கியமானது, தாவேகாவோட பங்கு என்ன அப்படின்றத அதை சார்ந்த விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஒரு காணொளி வரப்போகுது. கேம்பெயின் பார்ட்டி ஆல்ரெடி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் தொடர்ச்சியா அந்த காணொளி வரும்பொழுது இன்னும் பெரிய வரவேற்பு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா. அதான் சொல்லிட்டேன், இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கு, இன்னும் 19 நாட்கள் நினைக்கிறேன். அதுக்குள்ளார நம்ம என்னென்ன பண்ண முடியும், எல்லாரும் எப்படி வேலைகள் செய்ய முடியும்ன்றதை அதிரடி காட்டுங்க, அதிகமான வேலைகளை செய்யுங்க அப்படின்றத விஜய் அவர்கள் தலைமையிலிருந்து சொல்லக்கூடியப்பட்ட விஷயங்களா இருக்கு.